டிஃப்ரெண்ட்டான லெமன் கிளேஸ் வீட் கேக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குக்கரில் டயர் இல்லாமல் ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேக்குக்காக 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் பால் எடுத்திருக்கேன், 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவு சால்ட். ஸோ வெல்லமும் எடுத்திருக்க எண்ணெயில் 1/4 கப் எண்ணெயும் ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அந்த 1 கப் கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் இது எல்லாத்தையும் ஈவனாக சளிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ அந்த எடுத்திருக்க பாலில் ஆட் பண்ண போகிறோம். இது மாதிரி கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணுறப்ப உங்களுக்கு திக்காகவே இருந்துச்சுன்னா பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு லாஸ்ட்டு வரைக்கும் திக்காக இருக்கிறதுனால இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் பாலை ஆட் பண்ண போகிறேன். கடகடன்னு ஊற்றிடாமல் 1/4 கப்பாக ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டிக் க்ளீனாக இருந்துச்சுன்னா கேக் நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லெமன் கோட்டிங் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 100 கிராம் சால்டட் பட்டர், 200 ml லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 100 கிராம் கண்டென்ஸ்டு மில்க்கு, திக்கான பால். நெக்ஸ்ட்டு 100 கிராம் ஒயிட் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 லெமனோட தோல் எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கூல் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பட்டர், ஒயிட் சுகர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 1 மினிட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லெமனோட தோல், ஸோ இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அப்போ தான் இது ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கூல் வாட்டரை ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு குக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பேனில் ஒட்டாமல் இது மாதிரி செப்பரேட்டாக வரும். ஸோ இப்போ நல்லா திக்காகிடுச்சு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த 100 கிராம் கண்டென்ஸ்டு மில்க்கை நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 1 வீக் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கேக்கில் இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா ஈவனாக கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான ஒரு கேக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.